பெரிய மக்கள் கூடுகிற இடத்துக்கு ஒரு 20,000 30,000 மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், 20,000க்கும் இடப்பட்ட மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் இருப்பதற்கான ஒரு பெரிய இடம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இப்போது தமிழகத்தினுடைய பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்றால் அதில் 5,000 பேர் தான் அந்த ஏரியாவில் நிற்கலாம் என்று சொல்கிறார்கள். 5,000 பேர் அடங்கக்கூடிய ஒரு இடத்துல 30,000 பேரை அடக்கினால் நசிந்து தான் சாவார்கள். அப்ப இந்த மரணங்களுக்கான காரணம் என்ன? சட்ட ஒழுங்குல ஏற்பட்ட பிரச்சனை தான். ஆக இவர்கள் சரியான முடிவை எடுக்கிறார்கள் இல்லை என்பது இங்கு புலனாகிறது தானே. ஏதோ அரசியல் காரணங்களுக்காக இந்த காவல்துறை தன்னுடைய அனுமதிகளை. ஆனால் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடியவர் கூறுகின்றார், அவருடைய இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே விஜய் தான் காரணமா என்று அவர்கள் கேட்கின்ற போது, அப்படி அவர் தாமதமாக வந்தால் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுந்தானே என்கின்ற ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் மறைமுகமாக முன்வைக்கின்றார். தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபி அவர் இங்கே, அதாவது இப்போது மரணங்கள் நிகழ்ந்து விட்டது, இந்த இறந்தவர்கள் தான். இந்த இறந்தவர்களுக்கான பொறுப்பு குரல் ஒன்று இருக்கிறது தானே. இந்த பொறுப்பு குறை யாரும் பெறமாட்டார்கள். அதாவது தென்னாசியாவை பொறுத்தளவில் பொறுப்பு கூறலுக்கு யாருமே வரமாட்டார்கள். அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பொறுப்பு கூறலுக்கு யாரும் பெறமாட்டார்கள். நான் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய ஒரு அமைச்சர் தன்னுடைய அன்றாட கொள்ளனருக்காக ஒரு கடை தெருவுக்கு போயிருந்தார். அவருடைய காரை தெருவிலே விட்டு பொருட்கள் ஒன்றுற போது அவருடைய காரை தேடி கொண்டு போயிட்டார்கள் திருடர்கள். அவர் அன்று மதியம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஏனென்றால் இந்த காரையை என்னால பாதுகாக்க முடியல, நான் அமைச்சராக இருந்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறேன். இது மேற்குலகத்தினுடைய அரசியல்வாதியினுடைய பொறுப்பு கூறல். அப்ப இந்த பொறுப்பு கூறல் என்பதுக்கு அங்க இடமே இல்லை. அந்த பொறுப்பு கூறல் என்றால் அதுக்கு என்ன மீனிங் என்றுதான் கேட்க வேணும். அவர்கள் அகராதியில தேட வேண்டும். அவருடைய, அதாவது தென்னாசிய அரசியலிலே இந்த பொறுப்பு குரல் என்கின்ற விடயத்துக்கு அவர்களுடைய அகராதியில் இல்லை, அந்த சொல்லும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆகவே பொறுப்பு குரலுக்கு அவர்கள் தயாரில்லை. யாரையாவது குற்றம் சாட்ட முடியும். மக்கள் இறந்தமைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, சட்ட ஒழுங்கு சரியாக நிலைநாட்டப்படவில்லை. சட்ட ஒழுங்கை சரியாக கடைபிடித்தால் மரணங்கள் நிகழாது. இங்க மரணங்கள் நிகழ்ந்ததுக்கு இது முதலாவது காரணம். இரண்டாவது, தமிழகத்துல இருக்கிற அல்லது இந்த தென்னாசியாவில் இருக்கிற இந்த கொமன்சூன், அதாவது பொது கருத்து மண்டலம் இப்போது மாற்றம் அடைந்து விட்டது. ஒருவர் கீழே நிலத்தில விழுந்து விட்டால் அல்லது அவர் மரணத்துக்கு போராடுகிறார் என்றால் அவருக்கு அதாவது அவசர சிகிச்சைக்கு கொண்டு போகணும், ஆம்புலன்ஸுக்கு கோல் பண்ணணும் என்ற அந்த சென்ஸ் இப்ப இல்லை.